வெல்கம் பேக் டு மை சேனல். மீனா ஃபோனில் சீதா அருண் மேரேஜ் ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது முத்து அங்கே வந்துடுறான். ரோஹிணிக்கு அடுத்த பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா மீனோட அம்மா இருக்கிற வீட்டோட ஹவுஸ் ஓனர் முத்துட்டு வந்து இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஃபேமிலி எதிர்த்து வந்து காதலிக்கிறவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, யார் எப்படியோ அது எனக்கு தெரியாது, ஆனா சீதா நான் சொல்ற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சீதாவை கூப்பிட்டுட்டு மாமா சொல்ற பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்ட்டு சீதாட்ட வந்து முத்து சொல்றான். ஆனா அந்த சீதா வந்து எதுவுமே சொல்ல முடியாம அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதை பார்த்த மீனா முத்துட்ட இந்த நேரத்துல இது என்ன தேவையில்லாத பேச்சு, இது விடுங்க அப்படின்னு வந்து திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சீதாட்ட வந்து மீனா வந்து ஆறுதல் வந்து சொல்றாங்க. அங்க ரோஹிணி சிட்டிட்டு போய் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி பணத்தை வந்து கேட்குறாங்க. நான் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி தான் உங்கள்கிட்ட வந்து இருந்து நகையை வாங்கிட்டு போனேன், ஆனால் அதனால எனக்கு வந்து இன்னும் அதிகமான பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீ திருட்டு நகையை என்கிட்ட கொடுத்துருக்க, ஆனால் என் மாமியார் என்கிட்ட 1 லட்சம் வந்து பணம் கேட்குறாங்க, தயவு செஞ்சு அந்த பணத்தை வந்து கொடுத்துடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நகையை எடுத்துகிட்டு வந்தால் பணத்தை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த நகை வந்து சொந்தக்காரங்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறா. அப்போ எனக்கு 1 லட்சம் நஷ்டமாகுமே அப்படின்னு வந்து சொல்கிறான். அதனால என்னால் வந்து பணமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சிட்டி சொல்லிடுறான். இதனால ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை நம்பி வந்தது வந்து என்னோட பெரிய தப்பு அப்படின்னு கோமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. வெளியே வந்த உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முருகன் வந்து கால் பண்ணி 1 லட்சம் பணம் கேட்குறா. அதுக்கு வந்து முருகன் என்ன சொல்றான்னா, நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். அங்கே மீனா வந்து ஃபோனில் வந்து அருண் அண்ட் சீதா மேரேஜ் ஃபோட்டோ வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ முத்து வந்து தண்ணி கேட்குறான். ஃபோனை வச்சுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக மீனா போயிருக்கிற டைமில் முத்து வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். உடனே வேகமாக வந்து மீனா வந்து ஃபோனை பிடிக்கிறாங்க. எதுக்கு அடுத்தவங்க ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு மீனா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, ஏதாவது தப்பு பண்ணால் தான் கோவப்படுவாங்க, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ என் மேலே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு வந்து மீனா வந்து கோவப்படுறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து படுத்துறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முத்து மீனாவும் சீதா மேரேஜ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வழக்கம் போல் வந்து முத்துட்ட வந்து அருணுக்கே வந்து சீதா வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து முடியாதுன்னு சொன்னதையே வந்து சொல்லிட்டு இருக்கான். 2 பேருக்கும் வாக்குவாதமாகி கடைசியில் வந்து கோவப்பட்டு 2 பேருமே படுத்துறாங்க. இங்கே இப்படி எல்லாமே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சீதாவும் அருணும் இவங்களுக்கு நடந்த மேரேஜ் நினைச்சு பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து ஃபோனில் பாட்டு வச்சுட்டு சந்தோஷத்தில் தூங்க முடியாமல் இருக்கான். அதே மாதிரி சீதாவும் வெக்கப்பட்டு சந்தோஷத்தில் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரோஹிணி கட்டில் வந்து உட்கார வர போறாங்க. அப்போ மனோஜ் என்ன பண்ற அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மனோஜ் என்ன சொல்றான்னா, நீ பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மா வந்து மேலே வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். அது வரைக்கும் நீ கட்டில் வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். எதை கேட்டாலுமே அம்மா அம்மான்னு சொல்லாதே மனோஜ் அப்படின்ட்டு ரோஹிணி வந்து கோவப்படுறாங்க. பெட்ரூம்ல என்ன நடந்தாலும் கூட உங்க அம்மா தான் முடிவு பண்ணுவாங்களா? நான் ஒன்றும் தெரிஞ்ச அந்த நகையை வாங்கிட்டு வந்து கொடுக்கல, அந்த நகையை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அது திருட்டு நகைன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரோஹிணி வந்து கோவப்படுறாங்க. இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து ரோஹிணி வந்து விஜயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் ரோஹிணி என்னதான் வந்து பிளான் பண்ணி எல்லாமே செஞ்சாலுமே ரோஹிணிக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து எல்லாமே நிற்குது. நகையை வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா, ஆனால் இப்போ புது பிரச்சனையில் வந்து நிற்குது. இப்போ 1 லட்ச ரூபா வந்து விஜயா வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நஷ்டஈடா. ஸோ இந்த 1 லட்சத்தை வந்து யார்கிட்ட வாங்கி எப்படி கொடுப்பா அப்படின்றது தெரியல. மனோஜும் வந்து கொஞ்சம் கூட வந்து சப்போர்ட் பண்ணாமே இருக்கான் ரோஹிணிக்கு. முருகன் வந்து பணம் கேட்டால் முருகன் வந்து வெளியில் இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி வந்து காலை கட் பண்ணிட்டான். ரோஹிணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஆல்ரெடி முருகன்ட்ட 1 லட்சம் வாங்கி தான் அந்த நகையை வாங்கினாங்க. இப்போ முருகன்ட்டையும் 1 லட்ச ரூபா திருப்பி கொடுக்கணும். அது இல்லை அடிஷனலாக இப்போ இன்னொரு லட்சத்துக்கு எங்கே போவாங்கன்னு தெரியல. இனி யார்கிட்ட போய் ரோஹிணி வந்து ஹெல்ப் கேட்க போறாங்க அப்படின்னு தெரியல. இல்லை கையில் இருக்கிற நகை எதுவும் வித்து இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.